ஹாய். இன்றைக்கி என்னோடய டெய்லி ரொட்டீன் தான் நீங்கள் எல்லோரும் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லா வேலையும் முடித்தேன். இன்றைக்கி கிருத்திகைன்றதுனால காலையில் தான் எனக்கு நைட்டு தான் தெரிஞ்சுது எனக்கு கிருத்திகைன்றது. சரி, காலையில் எழுந்துச்சி எல்லா வேலையும் பார்த்துக்கலான்னு பார்த்தா சுத்தமாக உடம்பு செட் ஆகலை. எழுந்ததே லேட்டு. எழுந்திரிச்சு கொஞ்சமாக ரிலாக்ஸாக எழுந்து ஒரு வீடு பெருக்கலாம் தொடச்சி எல்லா வேலையும் பண்ணிவிட்டு பையனுக்கும் அவருக்கும் வந்து தோசை தான் ஊற்றி கொடுத்துட்டேன். தோசையும் பொடி இருந்தது. பொடி வச்சு அவங்க சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பூஜை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஒன்றியமாக பூஜை பண்ணணுன்னா கொஞ்சம் போராக தான் இருக்கும். என்ன பண்ணுறது, அவங்க என்னால் காலையில் எழுந்துச்சி அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியல. ஒரு காலத்தில் வந்து தோசைன்னா எல்லோரும் வந்து பயங்கரமாக அந்த மீடியாலெல்லாம் கூட புலம்புனாங்க, இந்த தோசை மாவை எவன் கண்டுபிடிச்சான்ட்டு. பட் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்கள் வீட்டில் பொறுத்தவரையிலும் இந்த வரகு திலை சாமை இதை பற்றிலாம் யார் கண்டுபிடிச்சி கொடுத்தான்னு தெரில, உயிரை எடுக்கிறாளே இதெல்லாம் பண்ணின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு தோசையே குத்துருமா நாங்கள் சாப்பிட்றோன்னு சொல்லிடுறாங்க. அந்த லெவலில் தான் இப்போ போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரைஸ் வச்சுட்டேன். சாதத்துக்காக பச்சரிசி தான் வச்சேன். ஏன்னா சாமிக்கு இலை போட்டால் பச்சரிசி சாதம் தான் வைப்போம், அதனால. நெக்ஸ்ட் வந்து மாவிளக்கு மாவு போடுறதுக்காக பச்சரிசி வந்து ஒரு அரை ஆழாக்கு கிட்ட இருக்கும். அரை டம்ளர்னு வச்சுக்கோங்களேன். ஆழாக்குனா நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. நான் ஆழாக்க சொல்லிகிட்ருக்கேன். அது ஊற வச்சுட்டேன். அப்புறம் உளுந்து ஊற வச்சுட்டேன் ஒரு டம்ளர் எடுத்து. அதுவும் ஊறிட்டுருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு வேலையாக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பருப்பு வந்து கழுவிட்டு நல்லா வாஷ் பண்ணி சாம்பார் தான். ஆக்சுவலாக வந்து சாம்பார் வந்து எனக்கு வந்து எல்லா சாம்பாருமே பிடிக்காதுங்க. அது ஏன்னே தெரியாது. மாங்காய் போட்ட சாம்பார்னால் ரொம்ப பிடிக்கும், சாப்பிடுவேன். அதே மாதிரி வெண்டைக்காய் சாம்பார் பிடிக்கும், முள்ளங்கி சாம்பார் பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு சில சாம்பார் பர்டிகுலராக அந்த சவ் சொல்லுவோம், பெங்களூர் கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, அந்த சாம்பார் ரொம்ப பிடிக்கும். முருங்கைக்காய் கூட அப்படி இப்படி தான் பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் எல்லா சாம்பாருமே எனக்கு இன்னும் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியாது. நிறைய காய் போட்டு வைக்கிற சாம்பார் ஓரளவுக்கு பிடிக்கும். அதில் கொஞ்சம் டேஸ்ட்டு கூடவாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலராக அதுலேயும் மாங்காய் சாம்பார் தாங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு மாங்காய் போட்டு வைக்கிற சாம்பார் வந்து டேஸ்ட் அடிச்சிக்கவே முடியாது. யாருக்கெல்லாம் அது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வாழைக்காய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சரி, வாழைக்காய் வறுவல். நெக்ஸ்ட்டு வந்து முருங்கைக்கீரை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த முருங்கைக்கீரையை வந்து இந்த வாழைக்காய் வந்து நான் வந்து 2ஆக பொளந்துட்டு குண்டாக தான் போட்டு வறுப்பேன். எங்கள் பையனுக்கு அந்த மாதிரி வறுத்தா பிடிக்காதுங்க. இந்த மாதிரி ஸ்லைஸாக பண்ணி அதில் வந்து இந்த மெலிசா நல்லா ரோஸ்ட்டாக பண்ணி வைக்கணும்னு சொல்லுவான். ரோஸ்ட் ஒரு நாளைக்கு வருது. அது என்ன வாழைக்காவோட டைப்பாக என்னன்னு தெரியல. ஒரு நாளைக்கு நல்லா சிகப்பாக ரோஸ்ட் வருது, ஒரு நாளைக்கு சுத்தமாக அந்த மாதிரி வரவே வராது. ஒயிட்டாகவே இருக்கும். நீங்கள் எவ்வளோ நேரம் ஃப்ரை பண்ணாலும் அப்படியே இருக்குது. இது எல்லோரும் உணர்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வாழைத்தண்டு ஒரு பாதி தண்டு அன்றைக்கி எடுத்து வச்சுருந்தேன். ஒரு தண்டு முழுசாக சமைச்சா சாப்பிட ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அதை போட்டு தான் சாம்பார் வைக்கலான்னு முடிவு பண்ணேன். யாரெல்லாம் வாழைத்தண்டு போட்டு சாம்பார் வைப்பீங்கன்னு சொல்லுங்கள். பட் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு வாழைத்தண்டு சாம்பார் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். வாழைத்தண்டை சாம்பாரை விட வாழைத்தண்டை எடுத்து சாப்பிட தான் அதில் ரொம்ப பிடிக்கும், நல்லாயிருக்கும். சரி, சாம்பாருக்கு மட்டும் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி மட்டும் நறுக்கிக்கிட்டேன். மீதி என்ன இருக்குது, முருங்கைக்கீரை பொரியலும் வாழைக்காய் வறுவலும் தான் பண்ணுறேன். பருப்பு தான் வைக்க போகிறோம் இலைக்காக. அது பாசிப்பருப்பு தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுப்பாங்க எங்கள் மாமியார் இருந்தால். நான் இப்போ அது யாரும் சாப்பிட ஆள் இல்லை, நான் ஒண்டி தானே சொல்லிவிட்டு இந்த துவரம் பருப்பையே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுவும் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த முருங்கைக்கீரையை உருக்கலான்னு சொல்லி இது கிடைக்கவே கிடைக்காது, எப்பயுமே கிடைக்காது கிருத்திகைக்கு. அதிசயமாக என்னமோ எங்கள் வீட்டுக்கார் வந்து கடையில் விற்றுட்டு இருந்தான் காலையிலன்னு சொல்லிட்டு காலையில் டைமில் போனால் ஓரளவுக்கு கிடைக்கும். பட் ஆனால் செம்ம முருங்கைக்கீரைங்க, டேஸ்ட் அடிச்சுக்கவே முடியல. அவ்வளோ சாஃப்டாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. நல்லா இருந்தது கீரை. பரவாயில்ல, 25 ரூபாய்னாலும் 25 ரூபாய்க்கு அது தான் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு சாம்பாரை வந்து பருப்பை வேக வச்சு எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு முருங்கைக்கீரையை போட்டு நல்லா அந்த உப்பு போட்டு தண்ணி ஒரு அரை டம்ளர் ஊற்றி உப்பு போட்டு நல்லா பிரட்டிட்டு அதுவே அதில் வெந்துடும் இல்லையா. ஒன்று எடுத்து வச்சுட்டு வேர்க்கடலையும் காஞ்ச மிளகாய் காரத்துக்கு போட்டு நல்லா வறுத்துட்டு அதை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி முருங்கைக்கீரையோடு போட்டு பசைஞ்சிருவோம். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தேங்காய் போட்ட பொரியலும் பண்ணுவோம் முருங்கைக்கீரையில், அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் இது செம்மையாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து வாழைத்தண்டுக்காக எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டேன். தக்காளி சாம்பார் தானே, தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு ஒன்றா வதக்கிட்டு காயும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து அப்படியே இந்த சாம்பாரை அப்படியே கூட்டி வச்சுருவேன். நான் மொத்தமாக இல்லை, புளி மட்டும் அப்புறமா ஊற்றுவேன். கொஞ்சம் காய் வேகட்டும்னு சொல்லிவிட்டு மிளகாப்பொடி மஞ்சப்பொடி எல்லாத்தையும் போட்டு
அதுக்கப்புறமா சாம்பாரில் காய் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் புளி ஊற்றி ஆஃப் பண்ணிடுவேன். புளி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுவேன். இப்படி தான் நான் சாம்பார் வைப்பேன் எப்பயுமே. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கெட்டு போகாது அவ்வளோ சீக்கிரத்தில், அதனால் இந்த மாதிரி வைப்பேன். நல்லாயிருக்கும் சாம்பார் ஆனால் சாப்பிட்றதுக்கு. எனக்கு இப்படி வச்சு வச்சு பழகிடுச்சுனால நிறைய பேர் நிறைய விதமாக வைக்கலாங்க, செம்மையாக வைக்கலாம். எனக்கு ரொம்ப அரைச்சி விட்ட சாம்பார் நான் வீடியோ வச்சுருக்கேன். நான் அரைச்சி விட்ட சாம்பாரும் போடுறேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அரைச்சி விட்ட சாம்பார் வந்து டிஃபனுக்கெலாம் அல்டிமேட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரைஸுக்கு எனக்கு அந்தளவுக்கு செட் ஆகிற மாதிரி தெரியாது. பட் ஆனால் தோசை இட்லியோடலாம் அப்புறம் பொங்கல் இதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். நானும் அது பண்ணிட்டேன், ஒரு நாள் பண்ணேன், நான் வீடியோவாக போடுறேன். நெக்ஸ்ட் வந்து சாம்பார் கூட்டி வச்சுட்டு வாழைக்காய் வறுவல் போட்டாச்சு அடுப்பில். வாழைக்காய்க்காக கடாயை வச்சுட்டு ஆஸ் யூஷுவல் எப்பயும் போடுறது தான், கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு வாழைக்காய் ஃப்ரை பண்ணி வச்சுட்டு இந்த சமையலெல்லாம் முடிச்சுட்டு வடையும் பண்ணேன். வடையெல்லாம் பண்ணி எடுத்து வச்சுட்டு வீடியோ எடுக்கலை, என்னால் வந்து டைம் இல்லை சுத்தமாக, அதனால் எடுக்கலை. அதுக்கப்புறம் எல்லாம் போட்டு சாமிக்கு பூஜை ரூமெல்லாம் ரெடி பண்ணி சாமி கும்பிட்டு கரெக்டாக மணி 12 கிட்ட ஆகிடுச்சிங்க. எல்லாருக்குமே இப்படி தான் டைம் ஓடிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இனிமேட்டு நிறைய ரொட்டீன் விளாக் தான் வரும். சமையல் விளாக்லாம் போட்டால் அந்தளவுக்கு யாரும் பெருசாக பார்க்க மாட்டேங்க, கமெண்ட் பண்ண மாட்டேங்க. சப்ஸ்கிரிப்ஷன் சுத்தமாக வரலைங்க. நிறைய வீடியோ போட்டுட்டேன், நான் போட்ட வீடியோ கூட சப்ஸ்கிரைப் இல்லை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா என்னோடய சமையல், என்னோடய விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரமே நான் என்னோடய ஃபேஸை ரிவீல் பண்ணுவேன். திடீர்னு ஒரு நாளைக்கு வருவேன். தேங்க்யூ.